நிறைய பேருக்கு இந்த கிரியாட்டினும் கிரியாட்டினின் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. சரி, அது எங்கே இருக்கும் அப்படின்னா அது நேச்சுரலாகவே எல்லாருக்குமே மசிலில் இருக்கும். வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ தலைப்பு வந்து கிரியாட்டின். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயிட் ரிடக்ஷனில் இருக்கிறவங்க, இல்லை ஜிம்முக்கு போகிறவங்க, இல்லை சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றவங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இது நல்லாவே தெரியும். இதுதான் வந்து உலகத்திலே வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய இல்லை ரிசர்ச் பண்ண ஒரு சப்ளிமெண்ட்டாக கூட எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த கிரியாட்டினும் கிரியாட்டினின் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியாது. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான உள்ளது. கிரியாட்டின் அப்படிங்கிறது நம்ம மசிலோட சம்மந்தமாக உள்ளது அப்படின்னு வச்சுக்கலாம். கிரியாட்டினின் அப்படிங்கிறது கிட்னி சம்மந்தமாக, கிட்னியோட ஃபங்க்ஷன் பார்க்குறது. ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து ஜென்ரலாக பிளட் டெஸ்ட் பண்ணும்போது டாக்டர்ஸ் வந்து யூரியா கிரியாட்டினின் அப்படிம்பாங்க. அந்த கிரியாட்டினின்ங்கிறது நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கா இல்லையா, கெட்டு போச்சா அப்படின்னு பார்க்குறது. இந்த கிரியாட்டின் அப்படிங்கிறது ஒரு 3 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்த ஒரு மாலிகுல். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னா அது நேச்சுரலாகவே எல்லாருக்குமே மசிலில் இருக்கும். நம்மளோட தசைகளில் எல்லா மசில்லையுமே இருக்கும். இதோட வேலை என்னென்னா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுக்குறது, மசிலுக்கு எனர்ஜி கொடுக்குறது. இப்போது ஜிம்முக்கு போகிறவங்க, இல்லை வெயிட்டை குறைக்கணும்னு இருக்கிறவங்க, இல்லை பாடி பில்டர்ஸ், அவங்களாம் பார்த்தா வே ப்ரோட்டீன் சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் தெரியும் ப்ரோட்டீன் வேணும் அப்படிங்கிறது மசிலுக்கு. ஸோ ப்ரோட்டீன் அதுக்கும் இந்த கிரியாட்டினுக்கு என்ன ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ப்ரோட்டீன் என்ன பண்ணால் மசில் மாஸ், மசிலை பெருசாக்கும். அந்த இருக்கிற மசிலுக்கு எனர்ஜி கொடுக்கறது தான் கிரியாட்டின். இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறாருன்னா மசில் பில்டப் ஆகும். அந்த மசில் நல்லா வேலை செய்கிறதுக்கு இந்த கிரியாட்டின். ஸோ என்டியூரன்ஸ், அதாவது மசில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா இது வந்து என்டியூரன்ஸ், ரொம்ப நேரம் அது வேலை செய்கிறதுக்கு, ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு, ரொம்ப நேரம் ஒரு 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 டார்கெட்டை இது பண்ணுறதுக்கு பண்ணக்கூடியதான் இந்த கிரியாட்டின். ஓகே, இந்த கிரியாட்டின் சாப்பிடும் பொழுது என்ன ஆகும்? யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிரியாட்டின் வந்து இந்த வெயிட் ரிடக்ஷன் இல்லை மசில் பில்டிங் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பட் இது ஜென்ரலாக இதோட வேலை என்னென்னா எனர்ஜி கொடுக்குறது. ஸோ இதை வந்து நிறைய பேர் டெய்லி ரொட்டீனாக கூட சாப்பிட்லாம், வே ப்ரோட்டீனோட சேர்த்து, இல்லை ப்ரோட்டீனோட சேர்த்து, இல்லை ப்ரீ ஒர்க் அவுட் எக்ஸசைஸ்க்கு முன்னாடி, இல்லை போஸ்ட் ஒர்க் அவுட் அப்படிம்பாங்க. இதோட வேலை என்னென்னா இப்போ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்டோம்னா உடனே அந்த மசிலுக்குள்ளே போய் அந்த எனர்ஜியை மசில் ரெக்கவரியும் இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரீ ஒர்க் அவுட்டில் குடித்தோன்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணுற டியூரேஷன், இப்போ 10 நிமிஷங்கிறது மேபி உங்களால் ஒரு 30 நிமிஷம் அப்படிங்கிற அளவுக்கு செய்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இதனால் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு இதை குடிக்கோன்னா நமக்கு வந்து இதில் வந்து வர்ற ப்ராடக்ட் கிரியாட்டின் அது எப்படி நம்ம உடம்பு விட்டு வெளியே போகும்னா கிரியாட்டினாக மாறி கிட்னி மூலமாக வெளியே போகும். ஸோ இது வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுறது எப்படின்னா, அப்போது கிட்னி ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்படி கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா, இது வந்து இது சேஃபான, கண்டிப்பாக அப்சல்யூட்லி சேஃப். யார் சாப்பிடக்கூடாதுங்கிறத அடுத்தது பார்ப்போம். ஸோ எப்படி கிரியாட்டின் சாப்பிட்டோன்னா மசில் எனர்ஜி, அதுக்கப்புறம் அது கிட்னியில் போய் கிரியாட்டினை மாறி வெளியே போயிடும். ஸோ இதை தொடர்ந்து கொஞ்ச நாள் சாப்பிடும்போது சிலருக்கு வந்து அந்த கிரியாட்டினின் வேல்யூ வந்து கொஞ்சம் கூடலாம். அது வந்து நார்மலாக ரெஸ்பான்ஸ், பாடி வந்து இயற்கையாக வெளியே தள்ளும்போது அதோட அளவு கூடலாம். அது GFR குளோபுலார் ஃபில்ட்ரேஷன் ரேட், அது EGFRனு ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து இதனால் கொஞ்சம் குறையிற மாதிரி, கொஞ்சம் கூடுற மாதிரி தெரியலாம். பட் இது வந்து அப்சல்யூட்லி ஒரு நார்மல், இல்லை ஒரு நல்ல ஒரு ஒரு சப்ளிமெண்ட்னு எடுத்துக்கலாம். பட் இது யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஜென்ரலாக பொதுவாக யார் வேணால் சாப்பிட்லாம். யாருக்கெல்லாம் மசில் வேணுமோ, உங்களுக்கு 50 வயசு இருந்தாலும் சாப்பிட்லாம். பட் ஆனால் ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, க்ரானிக் கிட்னி டிசீஸு, இல்லை டயபெட்டிக்காக இருந்து அன்கண்ட்ரோலாக இருந்து அதனால் எனக்கு கிட்னி பாதிப்பு இருக்குது, இல்லை இந்த GFR குளோபுலார் ஃபில்ட்ரேஷன் ரேட், எனக்கு வந்து கிட்னி ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவங்க, இல்லை ஹைப்பர் டென்ஷன், ரொம்ப பிபி இருக்குது, அவங்களாம் இதை வந்து என்னை பொறுத்தவரைக்கும் இதை பெட்டர் அவாய்ட் பண்ணலாம், இல்லை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இதை. பட் இது அப்சல்யூட்லி சேஃப். ஸோ கிரியாட்டின் அப்படிங்கிறது ஒரு 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 அமினோ ஆசிட்ஸ் சேர்ந்த ஒரு குட்டி ப்ரோட்டீன் மாதிரி வச்சுக்கலாம். இது மசிலோட எனர்ஜிக்கு தேவை, எனர்ஜியை நிறைய கொடுக்கும். அது என்டியூரன்ஸ், அதாவது ரொம்ப நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் சரி, மசில் ரெக்கவரிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அப்சல்யூட்லி சேஃப். இது வந்து சாப்பிடும்போது
கொஞ்சம் கிரியாட்டினின், அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாகிற மாதிரி காமிக்கலாம். பட் அதுக்கு பயப்பட தேவையில்லை. பட் நீங்கள் 50 வயசுக்கு மேலே இருக்கிற ஒரு டயபெட்டிக்கு, இல்லை உங்களுக்கு டயபெட்டிக்னால கிட்னி கொஞ்சம் பாதிப்பு இருக்குது, ஹைப்பர் டென்ஷன், ரொம்ப பிபி இருக்குது, இல்லை க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படிம்பாங்க, அது மாதிரி இருக்குது, இல்லை உங்கள் ஜிஎஃப்ஆர் குளோமரல் ஃபில்ட்ரேஷன் ரேட் அப்படிம்பாங்க, அது ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா இதை அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி கிரியாட்டினின் வந்து ஒரு மசிலுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சப்ளிமெண்ட்.